யோ கைஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் கேமிங். நான் தான் உங்கள் தமிழ் கேமிங். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர். நம்ம ஃப்ரீ ஃபயர்லாம் ஆடினதே இல்லை. எதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. என்ன கமெண்ட் பண்ணாருன்னா, லோனல்ஃபில் போய்ட்டு ஆஃப்லைன் ட்ராக் பண்ணுங்க ப்ரோ, 4 ரவுண்டு தோற்றுட்டு 5ஆவது ரவுண்டு அந்த ப்ரோ அடிங்க ப்ரோன்னாரு. 5ஆவது ரவுண்டு ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் அடிக்க சொல்ல, அடித்து பூயா வாங்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு நான் ஒரு வருஷம் கழித்து இப்போ வந்து பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு ஃப்ரீ ஃபயர் அழித்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த ப்ரோ கமெண்ட் பண்ணது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. என்ன பண்ணுறது, அப்போ என்னால் ஏற்ற முடியல. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ்லாம் இருந்துச்சு, ஏற்ற முடியல. அது மட்டும் இல்லாமல் சரியான நேரமும் கிடைக்கல எப்போ கேம் ஆடுறதுன்னு. நம்ம ஏன் இப்போலாம் ரீசெண்ட் டைம்ஸில் வீடியோலாம் வரலன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் மட்டும் போனீங்கன்னா சரியான நேரம் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்றும் இல்லை, நேரம் தான் கிடைக்கல. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 1 மணி நேரம் கிடச்சிருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வீடியோ எடுக்கலான்னு ஒரு ஆசையோட வீடியோ எடுக்க வந்திருக்கேன். சரி கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயரில் லோனல்ஃபில் போயிட்டு ஆஃப்லைன் ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ் ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஐடியா எப்போ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2017 இறக்குனேன். அப்போ பார்த்தீங்கன்னா 2017 இறக்கின்ற போது நான் தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக ஆடிருந்தேன். 2007 ஆடி 2020 வரைக்கும் ஆடினேன். 22 ஆடினேன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ ரொம்ப நாளாக ஆடிந்து நிறைய பண்டில் தான் வச்சுருப்பேன். இருங்க வாலெட்டுக்கு போய் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு காட்டுறேன். பண்டில்னு சொல்ல முடியாது, நிறைய வச்சுருப்பேன். இதெல்லாம் பாதி டவுன்லோட் பண்ணோம், புதுசாக வந்ததுனால எதுவும் டவுன்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஹேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 இருக்குது. மாஸ்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 18 இருக்குது. அடுத்து இந்த ஃபேஸ் மாற்றிக்கிறதுக்குல இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 5 கிடக்கு. அடுத்து ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா 55 இருக்குது. பேண்ட்டில் 27 இருக்குது. ஷூவில் 30 இருக்குது. இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் இது இல்லை, இந்த ஒயிட் ஷூ தான் போட்டு ஆடுவேன். இந்த ஒயிட் ஷூ தான் போட்டு மோஸ்ட்டாக ஆடுவேன். அடுத்து எமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது, ஒரு 8 வச்சுருப்பேன். அப்புறம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, போஸ்டர் ஒன்றும் இல்லை, ஸ்கின் ஒன்றுமே இல்லை, எல்லாம் நார்மல் தான். அப்புறம் கலெக்ஷனில் பேக் ஒரு 16 வச்சுருக்கேன். இருங்க, லூட் பாக்ஸ் வந்து ஒரு 20 வச்சுருக்கேன். அப்புறம் பேராஷூட் ஒரு 20 வச்சுருக்கேன். அப்புறம் இது என்னது, ஸ்கை போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வச்சுருக்கேன். பாட்டு ஒரு 5 வச்சுருக்கேன். வெஹிக்கலில் பைக் ஒரு 4 இருக்குது. மான்ஸ்டர் ட்ரக் ஒரு 2 இருக்குது. இந்த ட்ரக்கு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஜீப்பு 4 இருக்குது. மற்றபடி எல்லாம் இந்த ட்ரக், இந்த காரு, இந்த ஆட்டோ, இந்த லம்போர்கினிலாம் ஒன்று தான் இருக்குது. ப்ரொஃபைல்லனா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அவதார் பார்த்தீங்கன்னா நான் 78 வச்சுருக்கேன். பேனர் 68 வச்சுருக்கேன். இது என்னது, பின்னு பார்த்தீங்கன்னா நான் 2 வச்சுருக்கேன். அவ்வளோதான். அதர்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. நான் ஒரு டாப்அப் பிளேயர் தான், டாப்அப் பண்ணி ஆட மாட்டேன். ஸோ அப்படியே வாலெட் விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா வெப்பன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எதுவும் அவ்வளோவா இருக்காது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கே போர் அடிக்கும். எதுக்கு இதெல்லாம் காட்டிக்கிட்டு. இது வந்து கொஞ்சம் ரேருன்னு சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரில. ஸோ இந்த யூஎம்பி ஜீப்ரா பேப்பர் கட்டுக்கெலாம் இது கொஞ்சம் ரேருன்னு சொல்லுவாங்க. எப்படி கட்சின்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஞாபகம் வந்தால் சொல்கிறேன். ஸோ நான் எத்தனை லெவலு எனக்கே தெரியலையே. எதுக்கு லெவலே பார்க்கல, 10 நாள் ஆடியிருக்கேன் ஏற்றி, லெவலே பார்க்கல. 45 இருக்கேன். என்கிட்ட ஒரு பிடிஎஸ் பண்டில் இருக்குது. அப்புறம் இதான் என்னோடய இது என்ன சொல்லுவாங்க, பேனர்ஸு, ஹெட் எக்ஸ்பர்ட் வச்சுருக்கேன், நிறைய வச்சுருக்கேன். சரி, நம்ம இந்த ப்ரோ சொன்ன சேலஞ்சை செஞ்சுருவோமா. ஃபஸ்ட்டு லோனல்ஃபை வச்சுக்கலாம், ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 4 ரவுண்டு சும்மா இருக்க போகிறோம், என்ன பேச. நம்ம தான் சூஸ் பண்ணுமா, நம்ம ஆஃப்லைன்னு நம்மளை நம்ப வைக்கிற வரைக்கும் நம்ம சூஸ் பண்ண வேணாம். அப்போ தான் நம்ம எதாவது சூஸ் பண்ணோன்னா நம்ம ஆன்லைனில் கண் கண்டுபிடிச்சிரும். சூஸ் பண்ண வேணாம், அது ஏதோ ஒரு கன் எடுத்து கொடுத்துருக்கு. சரி அப்படியே வெயிட் பண்ணலாம். இருங்க, ப்ரோ பிளேயராக இல்லைன்னு பார்ப்போம். இங்கே நம்மளோட பேனர் அவதாரெலாம் பார்க்க ப்ரோ பிளேயர் மாதிரி இருக்கிறாங்க. அடிச்சிட போகிறான், பயமாக இருக்குது. இப்போ பாருங்களேன், கரெக்டாக அழுத்துவோம் பாருங்கள் மண்டைக்கு. சொன்னல
கரெக்டாக மண்டையிலே அழுத்துவானுங்க. நின்ன இடத்துலேருந்து தூக்க தெரியாது அவங்களுக்குலாம். அப்படி தூக்க மாட்டாங்க. ஏன்னு நானே அப்படி தான் தூக்க மாட்டேன். யாரும் அப்படி தூக்க மாட்டாங்க. நான் அடிச்சிருவானோ அவங்களுக்கும் பயம் இருக்கும். 4 ரவுண்டு. அந்த ப்ரோ கமெண்ட் பண்ண மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கேமாக இறக்கி நம்ம ஆடலாம். ஓகேவா? அந்த ப்ரோ கமெண்ட் பண்ண மாதிரி நான் 1 வருஷம் கழிச்சுல ஆட மாட்டேன். சாரி, இனிமேல் எனக்கு ஃபோனு சீக்கிரத்தில் கிடைக்கும். நானும் சீக்கிரத்துலேயே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுவேன். ஸோ இது வேறு மாற்றிட்டோம்மா பார்த்தி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3ஆவது ரவுண்டு அடிச்சிட்டான். 3 ரவுண்டு தோத்தாச்சு. இன்னும் 1 ரவுண்டு தான். தோத்துட்டு மறுபடியும் ஆடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும். ஆஹா, நல்லா கண்ணா வச்சுருக்காங்க. ஏடபிள்யூஎம்மில் வேறு நான் நல்லா ஆடுவேன். ஆஹா, பாருங்கள் கரெக்டாக ஸ்கோப் போட்டு அடிக்கிறான் பாருங்களேன். ஏங்க ஸ்கோப் போட்டு தானே அடிக்கிறான். கரெக்டாக மண்டை கட்சி அடிக்க மாட்டேங்கிறான் பாருங்களேன். பாட்டுங்க இவன். இப்போ அடித்து முடிச்சிடலாம் போலங்க இவன். சரிங்க, இந்த வாட்டி நம்ம தான் கன்று சூஸ் பண்ணோம். ஒன் டாப் பிடிக்கிற கன்னா சூஸ் பண்ணலாமா? இது எடுத்துப்போம். அப்புறம் தேவைப்பட்ட ஸ்பேஸ் எடுத்துப்போம். இப்போ காட்டுறேங்க நான் யாருன்னு. நான் ஒரு பெரிய ப்ரோ பிளேயர் நீங்கள் நம்புறதுக்காண்டி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ப்ரோ பிளேயர்ஸில் ஃபஸ்ட்டு இது போட்டுக்கிட்டு அவனை தேடுவாங்க. இப்போ அவன் வர சொல்லுங்க. இப்போ டிஃபால்ட்டில் இருந்து ஆரம்பிப்பாங்க. ஐயோ, கண்ட்ரோல் ஒன்றும் வரலங்க. கையெல்லாம் கொஞ்சம் வேர்க்குதுங்க. பயமாக வேறு இருக்குது. நான் எம்பாயிண்டில் வேறு நல்லா ஆடுவேங்க. வாயோ வெளியே. பயப்படுறான் நல்லா தெரியுது. அங்கே எம்மோட்டு கேட்குதுங்க அவனுக்கு. பாருங்கள், ஒரு 1 டாப் வச்சு தான் முடிவு. பார்த்தீங்களா, நான் ஒரு 1 டாப் ப்ரோ பிளேயர். ஒரு 1 டாப் ஃபஸ்ட்டு ஓவராக பண்ணுறேன்ல, எனக்கே அப்படி தான் தோணுது. ஒரு 1 டாப் ஃபஸ்ட்டு ஓவராக பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பண்ணக்கூடாது இல்லை, பண்ணுறேன். நீங்களாம் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஃப்ரீ ஃபயர் ஆகிறீங்களா மட்டும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஐயோ எடுத்துட்டேன். எங்க அழுத்திட்டாங்க. நேர்மையாக ஆடணுங்க இவன். போச்சு ப்ரோ. சொன்ன சேலஞ்சில் தோத்துட்டோம். இப்போ அவர்கிட்ட நான் எப்படி கமெண்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணவர்கிட்ட ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காரு. அதில் வெற்றி தரலைன்னா எப்படி? அடுத்து நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுவீங்க? இன்னொரு மேட்ச் ஆடுவோம். இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறோங்க. அப்படி ஜெயிச்சிட்டோம்னா பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்படி தோத்துட்டோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். நம்ம தான். சொச்சோ, நல்ல கண்ணா வேறு இருக்கே. சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆப்போனண்ட் எப்படின்னு பார்ப்போம். பாட்டு பார்த்தாலே தெரியுது. அழுத்திடும்னு நினைக்கிறேன். பாட்டு பையங்க அழுத்திடுவான்னு நினைக்கிறேங்க. பாட்டு பையன் அழுத்துவான்னு நினைக்கிறேன். எங்கம்மா என்னோடய இது பார்த்திங்கன்னா என்னோடய 3ஆம் 4ஆம் 7ஆம் அறிவு சொல்லுது அழுத்துவான்னு. கிட்ட வரானா மேடம் ஸ்கோப்போடு அடிப்பான்னு நினைக்கிறேன். ஏறி இவனே ஒரு என்னங்க பண்ண ஒரு ரவுண்டுக்கு இவ்வளோ நேரம் ஆகுறானுங்க. இப்படி தம்பி கரெக்டாக அழுத்துங்களே. கரெக்டாக அழுத்தி ஜெயிச்சுன்னு வச்சுக்கோ. அழுத்தி ஒரு 4 ரவுண்டு ஜெயிலே. அடுத்த நாள் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இப்போ அண்ணன் ப்ரோ பிளேயிங் கையில் ஏதாச்சும் ஒரு கன்று வச்சுக்கோ. அப்போ தான் நம்ம பாட்டு நம்பணும். பாருங்கள், இப்போ நம்ம பாட்டுன்னு தெரிஞ்சிச்சுல. கரெக்டாக ஸ்கோப் போட்டு அடிக்கிறான் பாருங்க. ஏம்ல ஸ்கோப் அப்படி எய்ம் வச்சாதான் என்ன? இப்படி வச்சாச்சா என்ன? இப்போ பாருங்கள், நான் மண்டைக்கு எய்ம் வைக்கிறேன்னு அதே மாதிரி வச்சு அடிடே. கடுப்பாகுதுல. இப்போ நான் கன் ஸ்விட்ச் பண்ணேன்னா நான் ஆன்லைன் கையானு கண்டுபிடிச்சிருவான். என்னடா கொஞ்சமாக சாவடிக்கிற என்ன? ஏங்க 4 எழுத்து தாங்க. கொஞ்சமாக சாவடிக்கிற.
அதுவும் அடித்தா கடைசியில் ஹெட்ஷாட் தான் அடிப்பாரான் அவரும் மேக் 10ல். அடிப்பா அடி. சந்தோஷம் எவ்வளோ நேரம் நீடிக்குதுன்னு நான் பார்க்குறேன். எங்கே அவன் என்ன கன் சொல்கிறான்னு பார்ப்போம். எங்கே எஃப்எஃப் ஐயோ இதுவா? இது ஒரு அடி ஆச்சாலே 999 போங்க. இது மோசமான கத்திங்க. அது லோன் வில்ஃபில் மட்டும்தான் மோசமான கத்தியில் இந்த கத்தி ஒன்றுங்க. கத்தியும் ஒன்றுங்க. ஒன்று எகிர்ட்டா வந்துட்டாங்க. கரெக்டாக மண்டே கேம் போடுவான். நம்ம இப்போ வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஹெட் ஷாட்டுங்க. இப்போ அவனோட ரேட்டிங் மட்டும் பாருங்கள். நீங்களே டேமேஜை பாருங்கள். 6004 போதுங்க. இப்போ 6004 போதா? 6004ஓட இப்போ என்னடா இதே கத்தி வச்சு என் மண்டையில் அச்சான்னு வச்சுக்கோங்க. அடுத்து அவனோட 4000 ரவுண்ட் அப்போ டேமேஜை பார்ப்போம். 7000 இருக்குங்க. மண்டையில் அடித்தான் அந்த கத்தியை வச்சு. கரெக்டாக மண்டையில் தான் அடிப்பான்னு நினைக்கிறேன். மண்டையில் வச்சா ஒரு அவன் தான் ஹெட்ஷாட் அடிச்சானா. இப்போ அவனோட டேமேஜ் பாருங்கள். 7999 தான் போவோம். டாய் சமலை இருங்க. ஒன் டேப் படிக்கிற கண்ணை ஃபஸ்ட்டு போய் எடுப்போம். இந்த வாட்டி நான் ஷார்ட் ரேஞ்சிலேருந்து ஆட போகிறது, லாங் ரேஞ்சிலேருந்து ஆட போகிறேன். ஷார்ட் ரேஞ்சில் போனால் தான் அழுத்துறானுங்களே. அந்த பக்கத்தில் நம்ம இந்த பக்கத்துலேருந்து போவோம். ஃபஸ்ட்டு இங்கே வெயிட் பண்ணுவோமா? இல்லைவங்க அவன் அந்த பக்கத்துலேருந்து வரான். பாருங்க ஒரு ஜெயிக்கணும் குமாரே. ஒழுங்காக செட்டிங்ஸை வரலங்க. கை கொஞ்சம் வேர்க்குது. என்ன நினச்சி பயப்படுறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, பயப்படுறேன் நான். ஏன்னா நான் ஏன் பயப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்டு தோத்துட்டேன்னா அடுத்து என்ன எப்படி மதிப்பாங்க? ஏன்னா எப்படி ஒரு மனுஷனை மதிப்பாங்க இந்த நாட்டில்? கொஞ்சம் லேகாக தம்பி ஓடாய் வராதரா. ஒச்சோ ஐயோ ஐயோ இவன்கிட்ட ஒன் டேப் நாங்கள் அழுத்தணும் போலக்கு. நாங்கள் அழுத்துறான். ஐயோ தம்பி நீ டேஞ்சரஸ் ஃபெல்லோ போல. ஓஹோ இன்னும் எடுக்கிறான். இந்த கன்று மேக் 10 தம்பி சிறப்பான ஆள் தான். சிறப்பான ஆள் தம்பி, சிறப்பான ஆள். எங்கள் தம்பி ஏமாத்துவோமா? தம்பி எங்கே போகிறாரு? தம்பி எங்கே ஏறாரு? அப்படின்னு வராரா தம்பி? சரி ஸ்கோப் போடுமா? இங்கே தம்பி பையனை காணும். தம்பி தங்க கம்பியை காணுங்க. எங்கே நான் தெரியாமல் உக்காந்துட்டேன். அழுத்தி விட்டான். சுபா என்னங்க இது? அந்த நண்பரோட சேலஞ்சை முடிக்க முடியாது போல். முடிக்கணுன்னா ஒரு ப்ரோ பிளேயராக இருக்கணும் போல். ப்ரோ பிளேயராக. சரி கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த ஒரு நண்பர் கொடுத்த சேலஞ்சில் நம்ம தோற்றுட்டோம். ஸோ இவன் சேலஞ்ச் கொடுத்தா ஆட மாட்டான் அப்படின்னு நினச்சி இனிமேல் கொடுக்காமல் இருக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்க தோணுச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நானே ஏதாச்சும் ஒரு கேம் ப்ளே போடுறேன். சரி கைஸ், அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய், டேக் கேர். உங்களை இன்னொரு ஃப்ரீ ஃபயரில் சந்திக்கிறேன், இல்லைனா ஏதாச்சும் ஒரு கேம் ப்ளேவில் சந்திக்கிறேன். பாய் பாய் கைஸ், டேக் கேர். பத்திரமா இருங்க வீட்டுக்குள்ளே.